கடவுள் புரிந்த ஒரு மனிதனாக சொல்கிறேன். பெண்கள் விடுதலையோடு சுய உணர்வோடு தன்மானத்தோடு வாழ்ந்தால் ஒழிய இந்த நாடு என்ன ஆகாது, முன்னேறாது. மத பிரச்சனைலாம் பெண்கள்கிட்ட இருந்து தான் விடுதலை அடையணும். பிள்ளைங்களெலாம் வளர்த்து விட்றது யார்? குழந்தையிலேயே மதவாதி ஆக்கி விட்றது யார்? மதத்தை உருவாக்கி வெளியே அனுப்புறது யார்? பெண்கள் விடுதலை அஞ்சிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிச்சானா, கடவுள் ஒன்று தானே புரிஞ்சிச்சானா, குழந்தைகள் வளர்க்கும்போது எப்படி வளர்க்கலாம்? ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையெல்லாம் எப்படி வளர்க்கலாம்? மதம்லாம் ஒரு மயிருக்கும் உதவாதுடா. கடவுள் ஒன்று தான், நம்மெல்லாம் மனுஷங்க. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக பழகு, எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோ, உன்னையும் சந்தோஷமாக வச்சுக்கோ. நீ ஆரோக்கியமாக இரு, பித்தியாருக்கு ஆரோக்கியத்தை உணர்த்தலாம். நீ நல்லா வளமாக இரு, கொண்டாட்டமாக இருன்னு குழந்தைங்கள வளர்க்கணும் தானே. அப்புறமா நீயே வெள்ளிக்கிழமைனாக்கா தலை குளிச்சுட்டு ஈர துணியோட சுற்றின்னு வருவேன், என்ன பண்ண குழந்தைங்க? உன்னை பார்க்குற குழந்தை என்ன பண்ணா? நீயே பொம்மையை பார்த்து ஏதோ பண்ண என்ன ஆகும்? நான் சாமி கும்பிட்றது கடவுள் சொல்கிறதெல்லாம் வேறு சொல்கிறேன். நான் கலாச்சார இதில் கொண்டாடியே சொல்ல, நம்ம இது மாதிரிடா, நம்ம இந்த மாதிரி சடங்கு செஞ்சுன்னுக்கிறோம், இது சந்தோஷமாக இருந்தால் செய்யா கட்டி போ, பரவாயில்ல, சடங்கு மட்டும்தான் சொல்லலாம் தானே. எங்கே சொல்லி தந்து வரக்குறீங்க? நீங்களுமே புரிஞ்ச மாதிரியே பெண்கள் எதை புரிஞ்சுக்க நினைக்கிறீங்க? புருஷனே உங்களால் புரிஞ்சுக்க முடியல. அவன் தில்லரங்க வெள்ளம் பண்ணுகிறான், ஏமாத்துனீங்கிறான், பயப்படுறீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறீங்க. எப்படி நீங்கள் வாழ்வீங்க? புரியுதானா சொல்கிறேன்ட்டு? நீங்கள் தான் பேசணும், நீங்கள் தான் திறமையை வளர்த்துக்கணும், நீங்கள் தான். அப்புறமா நாங்கள் 50 பேர் இருக்கிறோம், 50 எங்களுக்கு விட்றான்னு கேட்கணும். அப்படித்தானே? அரசியல் கட்சியில் போய் நீங்கள் இல்லைனா இருக்கக்கூடாது. தனியாக பெண்களுக்கான கட்சி ஆரம்பித்து கூட வாழுங்க. ஆனால் இந்த சீமான் கட்சியில் அந்த மாதிரி 50% கொடுக்குறாருன்னு நான் நினைக்கிறேன். சில கட்சிகள் அது மாதிரி இருக்குது. கொள்கை சரியில்லைனா உங்கள் இஷ்டம். கொள்கை சரியாக இருக்கிற ஒரு கட்சியில் போய் சேருங்க. நாங்கள் கட்சி வச்சுக்கிறோம் வல்லரசு, அதில் அப்படி தான் 50%லாம் கிடையாது, 60% கூட கொடுப்போம். கம்பல்சரி 50 + பெண்கள் இருக்கலாம். திறமை உள்ள பெண்கள்னால் பெண்களுக்கு தான் முன்னுரிமை, ஆண்களுக்கு இல்லை. அரசியல் இல்லாமல் நடத்துறதுக்கு ஆம்பளைங்க வர